இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட ஞானசேகரனுக்கு இன்று தண்டனை விவரங்களை அறிவிக்கிறது சென்னை மகளிர் நீதிமன்றம். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறப்பு. மாணவர்களை உற்சாகமாக வரவேற்க தயாராகும் ஆசிரியர்கள். கோடை விடுமுறை முடிந்து சென்னை நோக்கி படையெடுத்த பல்வேறு மாவட்ட மக்கள் ஒரே நேரத்தில் ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்து வந்ததால் ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல். எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். டெல்லிக்கு தமிழ்நாடு எப்போதும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் எனவும் பேச்சு. சொன்னதுதான் மீண்டும் உறுதியோடு சொல்றேன், எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது. டெல்லிக்கு தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். ஒட்டுமொத்தமாக பாஜகவின் பிடியில் சென்றிருக்கிறது அதிமுக. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பாஜகவின் பிடிக்குள் கொண்டு செல்லவே எடப்பாடி பழனிசாமி துடிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஏழாவது முறையாக வெற்றி வாகை சூட வியூகம் அமைப்போம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உற்சாக பேச்சு. கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என ஆணவ குரலில் சொல்பவன் நான் அல்ல என்று திட்டவட்டம். தமிழகத்தில் திமுகவுக்கு எதிரான அலை என்பதை விட ஆதரவான அலையை அதிகம் வீசுகிறது. சூரியன் நிரந்தரமானது, அதுபோல் திமுகவும் நிரந்தரமானது என்றும் திமுக பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் பேச்சு. நாம் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு நமது கூட்டணியும் ஒரு காரணம். தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி இத்தனை தேர்தல்கள் வரை தொடர்ந்ததாக வரலாறு இல்லை என்றும் முதலமைச்சர் நிகழ்ச்சி பேச்சு. திமுக தான் தமிழ்நாட்டுக்கு துரோகம் விளைவிக்கிறது, அதிமுக தமிழ்நாட்டிற்கு துரோகம் விளைவிப்பதாக கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி. மதுரையில் தூர்வாரப்படாத சாக்கடை கால்வாய்கள் துணியால் திரையிட்டு மறைக்கப்பட்ட அவலமே மோசமான ஆட்சிக்கு சாட்சி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ஆதவ் அர்ஜுனா விவகாரம் தொடர்பாக தவேக தலைவர் விஜய் என்னுடன் தொலைபேசியில் பேசவில்லை. ஆதவ் அர்ஜுனா பேச்சு தொடர்பான கேள்விக்கு அவரே மறுபடி ட்வீட் செய்துவிட்டார் என எடப்பாடி பழனிசாமி பதில். மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் வேட்பாளர்களாக வழக்கறிஞர் இன்பதுரை, செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகி தனபால் அறிவிப்பு. சென்னை ராயப்பேட்டை அலுவலகத்தில் வேட்பாளர் குறித்த அறிவிப்பை வெளியிட்டார் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி. அதிமுக சார்பில் தேமுதிகவுக்கு தற்போதைக்கு மாநிலங்களவை சீட் வழங்கப்படாது. இந்த தேர்தலிலேயே வாய்ப்பு கேட்ட நிலையில் கைவிரித்தது அதிமுக. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு ராஜ்யசபா சீட். அதிமுகவுடனான கூட்டணியில் தேமுதிக தொடர்வதாகவும் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி அறிவிப்பு. அதிமுக கூட்டணியில் நீடிப்பது குறித்து கடலூரில் அடுத்த ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி நடைபெறும் மாநாட்டில் அறிவிக்கப்படும்.
தங்கள் கூட்டணியில் தேமுதிக தொடர்வதாக அதிமுக அறிவித்த நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட்டு தருவதாக கூறி கடமையை செய்துள்ளது அதிமுக என பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. 2026 தேர்தலை ஒட்டியே தேமுதிகவின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு இருக்கும் என திட்டவட்டம். திமுக பொதுக்குழுவில் விஜயகாந்த் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு பிரேமலதா நன்றி, என்றைக்கும் மறக்க மாட்டோம் எனவும் பேட்டி. தமிழகத்தில் 6 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம். வரும் 9ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையம் ஏற்பாடு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாளை மறுநாள் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். மாநிலங்களவை தேர்தல் உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட வாய்ப்பு. ஒவ்வொரு கட்சியிலும் குடும்பத்திலும் நடைபெறுவதுதான் பாமகவிலும் நடைபெறுகிறது. செயல்பாடுகளின் அடிப்படையிலேயே மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் செய்யப்பட்டதாகவும் ராமதாஸ் விளக்கம். வன்னியர் சங்கம் சார்பில் பூம்புகார் நகரில் ஆகஸ்ட் 10ஆம் தேதி மகளிர் பெருவிழா. பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அறிவிப்பு. டெல்லி மதராசி கேம்ப் குடியிருப்பில் வசித்து வரும் தமிழர்களின் வாழ்வாதாரத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும். சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் தாமதமின்றி உதவி செய்யப்படும் என்றும் தமிழக அரசு அறிவிப்பு. கோவை வெள்ளியங்கிரி மலையேற அனுமதி கிடையாது என வனத்துறை அறிவிப்பு. வனத்துறை வழங்கியிருந்த அனுமதி நேற்றுடன் நிறைவு அடைந்ததால் உத்தரவு. தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. நாளை முதல் 7ஆம் தேதி வரை லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்கள் வரிசையில் நின்றபோது வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பு. ஆந்திரா, கர்நாடக பக்தர்கள் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. ஓடும் ரயிலில் படிக்கட்டில் நின்றபடி சினிமா பாடலுக்கு நடனமாடி இளம்பெண் ரீல்ஸ். வீடியோ இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் வலுக்கும் கண்டனம். திண்டுக்கல்லில் சகோதரி மகனின் காதணி விழாவிற்கு மாட்டு வண்டிகள், டிராக்டர்களில் 1008 தட்டுகளில் சீர்வரிசை கொண்டு வந்த தாய் மாமன். கரகாட்டம், ஒயிலாட்டம் என ஊரே மெச்சும் அளவில் காதணி விழா நாயகனை சேரட் வண்டியில் ஊர்வலமாக அழைத்து வந்து அசத்தல். வாக்கு வங்கி அரசியலுக்காகவே ஆபரேஷன் சிந்தூரை விமர்சிக்கிறார் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. முர்ஷிதாபாத்தில் நடைபெற்ற கலவரம் கூட மாநில அரசின் ஆதரவுடன் தான் நடைபெற்றதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. மே மாத ஜிஎஸ்டி வருவாய் 2 லட்சம் கோடி ரூபாயை தாண்டியது. கடந்த ஆண்டு மே மாத வசூலை காட்டிலும் சுமார் 16% அதிகம் என தகவல். ஐபிஎல் 2வது தகுதிச் சுற்றில் பஞ்சாப் அணி அசத்தல் வெற்றி. மும்பை அணியை அதிரடியாக வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது.
18வது IPL தொடரை வெல்லப் போவது யார்? நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் பஞ்சாப், பெங்களூரு அணிகள் பல பரீட்சை. மத யானை கூட்டம் ராவண கோட்டம் படத்தின் இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் உயிரிழப்பு. நேற்று நள்ளிரவு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக தகவல்.